வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். ராம்ராஜ் காட்டன் திருப்பூர் பிஎன்ஓடு ஷோரூம் இன்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய சக்திவேல் ஐயாவுடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. கிட்ஸ் கிளப் பள்ளியின் தாளாளர் மோகன் கார்த்திக் அவர்கள் முதல் விற்பனையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த பிஎன் ரோடு ராம்ராஜ் காட்டன் ஷோரூம் 2002 இரண்டாவது ஷோரூம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்த இடத்தை புதுப்பித்து ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டிற்கு இன்று புதிதாக பொலிவூற்றப்பட்டு சக்திவேல் ஐயாவுடைய திருக்களால் திறந்து வைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக இந்த திறப்பு விழா நடந்தேறியது. ராம்ராஜ் காட்டனுடைய தலைமை அலுவலகம், தயாரிப்பு அலுவலகம் உள்ள சொந்த ஊரில் திருப்பூரிலேயே இது நாங்கள் மொத்த வியாபாரம் செய்த இடம் முதல் ஷோரூமாகவும் இந்த இடம் இரண்டாவது ஷோரூமாகவும் திறக்கப்பட்டது. இன்று இது 4000 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டது. எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்துள்ளது. இந்த திறப்பு விழாவிற்கு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஏகோபித்த வரவேற்பை அளித்து மிகச்சிறப்பாக இந்த திறப்பு விழாவும் விற்பனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ராம்ராஜ் காட்டன் ஆரம்பித்து 43 வருடங்கள் ஆயிருந்தாலும் இந்த ரீட்டைல் விற்பனைக்கு கடந்த 25 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த ஷோரூம்களை ஆரம்பித்து மக்களுக்கு இந்த இந்தியாவினுடைய கலாச்சாரனுடைய வேட்டியை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வெஸ்டர்ன் கல்ச்சரிலிருந்து அவர்களை வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போய்கொண்டிருந்த நாகரிகத்தை மாற்றி அமைத்து நமது பாரம்பரிய நாகரிகமான இந்த வேட்டிற்கு ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தி இன்று ஒரு திருமண நிகழ்வு, வீட்டில் எந்த விசேஷம் இருந்தாலும் குழந்தை முதல் பெரியவர்களை அனைவரும் இந்த கலாச்சார வேட்டியை அணிவதற்கு இந்த மாதிரி ஷோரூம் செய்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஷோரூம் இன்று திருப்பூரிலேயே மிகப்பெரிய ராம்ராஜ் காட்டனுடைய மிகப்பெரிய ஷோரூம். இது வருகிற ஆடி 18 சரஸ்வதி பூஜை, தீபாவளி மற்றும் சுபமுகூர்த்தங்களுக்கு தேவையான பட்டு வேட்டிகள், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டுகள், குழந்தைகளுக்கு உண்டான கிட்ஸ் ஐட்டங்கள் மற்றும் பெண்களுக்காக நம்முடைய கொங்கு ஏரியாவில் தயாராகக்கூடிய காட்டன் சேலை ரகங்கள், பட்டு சேலை ரகங்கள் அனைத்தையும் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். இதை பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் நன்கு உபயோகப்படுத்தி நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துவதோடு நம்முடைய கொங்கு பெல்ட்டில் உள்ள கிராமப்புற நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த செயலுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை ஆதரவையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ ஷோரூம் முன்ன ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும் தான் இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டு கிட்ஸு, பட்டு, பெண்களுக்கு உண்டான சேலை இது எல்லாமே விரிவுபடுத்தி வச்சிருக்கு. எல்லாமே அது ஆரம்பத்தில் ராம்ராஜ்னு வேட்டி மட்டும் தான் இருந்துட்டு இருந்தது. அதுக்கடுத்து வெள்ளை வேட்டி சட்டை இருந்தது. இப்போது அந்த ரவுண்டு கொஞ்சம் பெருசாகி கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு கம்ப்ளீட் எல்லாம் கல்ச்சருக்கு உண்டான ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு உண்டான அத்தனை ஐட்டம் இன்னைக்கு இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு பட் இந்த பிராஞ்சில் இது ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இது முன்ன சிறுசாக விற்க இடம் இல்லை. இது அதுக்காக பெருசு பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் இருந்தது. இப்போ ஒரு 4000 ஸ்கொயர் பண்ணனால குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள கலாச்சாரோடைய காட்சிப்படுத்தியிருக்கோம். காந்தி ஆசிரமம் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்ற போது 5 முறை வந்திருக்காரு. சுதந்திர போராட்டத்தை அவர் இயக்கமாக மக்களை மாற்றி அதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்தியா முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு 5 முறை வந்திருக்காரு. 5 முறையுமே திருப்பூர் வந்திருக்காரு. எதுனா திருப்பூரில் நெசவாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதனால் இங்கே நிறையா வந்திருக்காரு. அவருடைய சுயசரில் கூட எழுதியிருக்காரு. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி இப்போ போகிறபோது வேட்டி சட்டுக்கு கதர் வேட்டி கதர் சட்டு கட்டின ஆண்கள் பெண்கள் என்னை வரவேற்பாங்க, அதிகபட்சமாக இருந்து வரவேற்பாங்க. அவருடைய சுயசரில் கூட எழுதியிருக்காரு. இங்கே ஐயாமுத்து கவுண்டர் ஒருத்தர் இந்த சர்வதேச சங்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இன்னைக்கு தலைமையிடமாக கொண்டது காந்தி நகர் ஏரியா. பட் அது இப்போது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நாம் இந்த வேட்டி மூலிமா நிறைய வளர்ந்து இன்றைக்கி ஒசேரி இன்றைக்கி எக்ஸ்போர்ட் சிட்டிக்கு போயிருக்கோம். 70,000 கோடிக்கு மேலே டர்ஓவர் பண்ணிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, வெளியூர்லேருந்து வந்தாலுமே நம்ம திருப்பூருடைய
பாரம்பரியமான இந்த சர்வோதய சங்கத்தை பராமரித்து வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு லேண்ட்மார்க்கை காமிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு மட்டும் இல்லை. கிருஷ்ணராஜ் வானவராயர் வந்து போத்தனூரில் மகாத்மா காந்தி வந்து இங்கே வாங்கிட்டு வந்து தங்கிட்டு போன வீட்டை புதுப்பிச்சு இன்னைக்கு நினைவு சின்னமாக பண்ணியிருக்காரு. அதை பார்க்குற போது ஏன் இந்த 17 ஏக்கர் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அவர் அதுக்கு வலு சேர்த்தினார். மகாத்மா காந்தியுடைய வேட்டி நூற்றாண்டில் வந்து பேசிட்டு போகும்போது இந்த செய்தியை சொல்லிட்டு போனார். அன்னையிலேருந்து அதுக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க கொடுக்குறன்னு அனுமதி கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. இனி நாம் எல்லாம் ஒரு அமைப்பு சேர்ந்து திருப்பூர் இருக்கிற எல்லா அசோசியேஷனும் சேர்ந்து அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்க தலைவர்கிட்ட பப்பி சத்தியர்கள் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் தான் அசோசியேஷனில் கௌரவ தலைவராக இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா திருப்பூருக்கு ஒரு லேண்ட்மார்க் இருக்குது அப்படிங்கிறது.